வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஒரு சாதாரண உணவு, ஆனா அதனுடைய சக்தி அசாதாரணம். பலரும் பாதாம், முந்திரி, பிஸ்தா போன்ற விலையுயர்ந்த பருப்புகளை வாங்கி சாப்பிட முடியாமல் வருத்தப்படுகிறார்கள். எல்லாருனாலையும் முடியாதுல்ல. சாமானிய மக்கள் ரொம்பவே இது விலை அதிகமா இருக்குன்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு அருகில கிடைக்கக்கூடிய ஒரு உணவு இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா விட 100 மடங்கு சக்திகளை கொண்டது. அது உங்களுக்கு தெரியாது. இது அவ்வளவு சக்திகள் கொண்டது. உங்க உடலுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அதை நீங்க தெரிஞ்சீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். இவ்வளவு நாள் இது நம்ம தெரியாம விட்டுட்டோமே, நம்ம அந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா தான் நல்லதுன்னு நினைச்சிட்டோமே, இந்த ஒரு உணவை விட்டுட்டோமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏழைகளுடைய பாதாம் என்று அழைக்கப்படும் கடலை தாங்க. கடலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அது கடலை மிட்டாய். இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி நொறுக்கிறது கடலை மிட்டாய். இதை விட 100 மடங்கு சக்தி கடலை மிட்டாய். கடலை இல்லைங்க, கடலை மிட்டாய். ஏன் கடலை மிட்டாய் நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கான அர்த்தத்தை நான் பின்னாடி சொல்றேன். இந்த கடலையில புரதம், நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு, விட்டமின், தாதுக்கள் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் இதை ஒரு சூப்பரான உணவா கருதப்படுறோம். தினமும் ஒரு சிறிய துண்டு கடலை மிட்டாய் சாப்பிட்டா உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், எந்தெந்த வயதிற்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்குது, எவ்வளவு ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடலை மிட்டாய்ங்கிறது வறுத்த நிலக்கடலை மற்றும் வெல்லம் சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பாரம்பரிய தமிழ் உணவுங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கிய பொருட்கள் நிலக்கடலை, வெல்லம். நம்ம சொன்னோம்ல கடலை மிட்டாய் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு, அதாவது நிலக்கடலையும் வெல்லமும் ரெண்டுமே உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நீங்க வெறும் கடலை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பலன்கள் தான் கிடைக்கும். ஆனா நீங்க நிலக்கடல், வெல்லம் ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். அதனாலதான் நம்ம கடலை மிட்டாயா சாப்பிட சொன்னோம். ஸோ இந்த ரெண்டு பொருட்களுமே உடலுக்கு பல விதமான நன்மைகளை வழங்குகிறது. ஸோ இது என்னென்ன நன்மைகள் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, உடலுக்கு உடனடியா ஒரு சக்தி, ஆற்றலை கொடுக்கறதுக்கு இந்த கடலை மிட்டாய் பயன்படுது. கடலை மிட்டாயில உள்ள கார்போஹைட்ரேட் மற்றும் நல்ல கொழுப்பு உடலுக்கு நீண்ட நேரம் சக்தியா அளிக்கிறது. நீங்க காலையில ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க நீங்க வேலை செய்யறதுக்கான சக்தியா இந்த கடலை மிட்டாய் கொடுக்குதுங்க. நீங்க காஸ்ட்லியான பொருட்களை தேடி போயிட்டு இருக்கீங்க, ஆனா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இந்த பெட்டி கடையில இருக்கக்கூடிய இந்த கடலை மிட்டாய் நம்மளுடைய உடலுக்கு அவ்வளவு ஆற்றல்களையும் சக்திகளையும் வழங்குது. காலை நேரத்துல இல்லைன்னா மதியானம் சாப்பிட்ட பிறகு கூட நீங்க எடுத்துக்கலாம். இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா, உடல் சோர்வு குறையும், நாள் முழுவதும் உற்சாகம் கிடைக்கும், வேலை செய்யறதுக்கான திறன் அதிகரிக்கும். யாரெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னா, விவசாயிகள், தொழிலாளிகள், கடினமா வேலை செய்யக்கூடிய எல்லாருமே, அடுத்து மாணவர்கள் அனைவருக்குமே சிறந்த ஒரு சக்தியான ஒரு உணவா இது இருக்கும். இரண்டாவது நன்மை என்னன்னா, புரதச்சத்தும் அதிகமா உள்ள ஒரு உணவுங்க இது. புரோட்டீன் ரிச். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புரதச்சத்துக்காக புரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அது எல்லாருக்குமே ஒத்துக்காது. சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தும், சிலருக்கு அது என்ன சொல்றது, முழுமையாவே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இதனால நிறைய பிரச்சனைகள் வரும், சைடு எஃபெக்ட் கூட வரலாம். ஏன்னா அது எப்படி தயாரிச்சிருக்காங்க, ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அது தெரியாது, எதுல இருந்து அந்த பவுடர் தயாரிச்சுக்கோங்கன்னு தெரியாது. ஆனா இந்த புரோட்டீனுக்காக நீங்க நிலக்கடலை எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய தசைகளை வளர்க்கறதுக்கு அவசியமான ஒரு உணவா இருக்குது. நிலக்கடலையில நல்ல ஒரு புரதம் இருக்குது, தசை வளர்ச்சி அதிகரிக்கும், உடல் பலம் மேம்படும், வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மசில்ஸ் மாஸை சரி பண்றதுக்கு, தசை இழப்பை குறைக்கிறதுக்கு இந்த நிலக்கடலை பயன்படுது. அதனாலதான் வயதானவர்கள் கண்டிப்பாக நிலக்கடலையை எடுத்துக்கிறணும். இப்ப சுகர் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த கடலை மிட்டாயை சாப்பிட முடியாது. நீங்க நிலக்கடலையா நீங்க டெய்லி ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம். மூன்றாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு நிலக்கடலை பயன்படுது. கடலில் இருக்கக்கூடிய அந்த மோனோசாச்சுரேட்டட் ஃபேட் இதயத்திற்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இதனால கெட்ட கொழுப்புகள் குறையும், நல்ல கொழுப்பு அதிகரிக்கும், இதய நோய் வரக்கூடிய அபாயமும் குறைக்கப்படும். இதனால மாரடைப்பு அபாயம் தடுக்கப்படும் சொல்லப்படுது.
ஏன்னா அளவா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கு எப்போதுமே ஆரோக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ எப்பவுமே வந்து நிலக்கடலையா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1 கைப்பிடி, கடலை மிட்டாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 பீஸ், அதுக்கு மேல போனா 2 பீஸ், அதுக்கு மேல நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிலக்கடலை வந்து ஒரு கொழுப்பான உணவு அப்படின்னு சொல்லி முற்றிலும் தவிர்க்கிறாங்க. சரியான அளவுல நம்ம எல்லா உணவுமே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதிகமா எடுக்கும்போது தான் பிரச்சனையாகும். நீங்க தினமும் சிறிதளவு, சிறிதளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து 4வது நன்மை, இரும்பு சத்து கிடைக்கும். வெல்லத்துல இயற்கையான இரும்பு சத்து இருக்குதுங்க. அதனாலதான் கடலை மிட்டாய். கடலை மிட்டாயில வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லம் வந்து நம்மளுக்கு இரும்பு சத்தை கொடுக்கும். எல்லாருக்குமே இரும்பு சத்து அப்படின்னா நம்மளுக்கு பேரிச்சம்பழம் தான் ஞாபகம் வரும். ஆனா நம்ம அந்த கடலை மிட்டாயை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு புரோட்டீனும் கிடைச்சிரும், இரும்பு சத்தும் கிடைச்சிரும். ஸோ ஒரே நேரத்துல நம்மளுக்கு 2 பலன்கள் கிடைக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், ஸோ கடலை மிட்டாயை எடுத்துக்கிறேங்க அப்படின்னு. இதனால என்ன ஆகும், ரத்த சோகை வந்து குறையும். உங்க உடலுக்கு ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்கும். உடல் சோர்வு குறையும். குறிப்பா பெண்களுக்கு தாங்க. இப்ப இருக்கிற பெண்களுக்கு நிறைய பேருக்கு அனிமியா, அதாவது ரத்த சோகை சொல்லக்கூடிய அனிமியா டிசீஸ் நிறையாவே வருது. எதனாலனா அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ்னாலையும் அவங்களுடைய உடல் ஸ்ட்ரென்த் இல்லாத காரணமாலையும் அவங்களுக்கு ரத்த சோகை ஏற்படுது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கடலை மிட்டாயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தால் உங்கள் உடலில் வந்து நல்லாவே ரத்தம் அதிகரிச்சிடும், ஹீமோகுளோபின் அதிகரிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உடல் வந்து இந்த சோர்வு வர்றது, மயக்கம் வர்றது, தலை சுற்றுதல் இதெல்லாமே சரியாயிரும். அடுத்து 5வது நன்மை என்னன்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்த இது கடலை மிட்டாய் வந்து பயன்படுது. கடலையில என்ன இருக்குதுன்னா, மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் இருக்குது. இது வந்து எலும்புகளுடைய அடர்த்தியை மேம்படுத்துறதுக்கும் மூட்டுகளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. அதனாலதான் நம்ம சொல்றோம், வயதானவர்களுக்கு நிலக்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. வயதானவர்களுக்கு எலும்பு பலவீனம் வந்து இருக்கும். ஏன்னா வயது அதிகரிக்க அதிகரிக்க கால்சியம் சத்து உடல்ல குறைய ஆரம்பிக்கும். இதனால எலும்புகள் தேய்மானம் ஏற்படும். ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோயும் வரும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஒரு உணவை நம்ம சாப்பிட சோறும். ஸோ இதனால எலும்புகளுடைய அடர்த்தி அதிகமாகி எலும்புகள் வலுவாக்கப்படும். ஸோ உங்களுடைய மூட்டுகள், கை கால் வலி இது எல்லாமே போய் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. அடுத்து 6வது நன்மை, மூளையோடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு நிலக்கடலை பயன்படுது. நிலக்கடலையில வந்து விட்டமின் இ மற்றும் நியாசின் வந்து இருக்குது. இதனால நினைவாற்றல் அதிகரிக்கும், கவன சக்தி மேம்படும், மூளையோடைய செல்கள் பாதுகாக்கப்படும். அதனால தான் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னா கடலை மிட்டாய், கடலை. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் பவர், மெமரி பவர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு உணவை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு வந்து நினைவாற்றல் குறைஞ்சு அவங்க பேச வரக்கூடிய வார்த்தைகளை கூட மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு சிலருக்குலாம் வந்து நினைவாற்றல் ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ அவங்களுக்குலாம் டெய்லி ஒரு நிலக்கடலை ஒரு பீஸ் கொடுத்துட்டு வந்தால் நல்ல ஒரு நினைவாற்றல் ஏற்படும். மூளை செல்கள் வந்து அடுத்து 7வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு நிலக்கடலை பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் குடலை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. அதே மாதிரி வயிறை வந்து நீண்ட நேரம் நிறைந்த ஒரு உணவுல வச்சுக்கிறோம். அதாவது பசியை கட்டுப்படுத்தும். அடுத்த எந்த ஒரு உணவையும் சாப்பிட விடாமல் பசியை கட்டுப்படுத்தக்கூடியது நிலக்கடலை. அதனாலதான் வெயிட் லாஸ் டயட்ல இருக்கிறவங்க நிலக்கடலையை வந்து அளவு கம்மியா எடுத்துக்கிட்டா வெயிட் லாஸ் ஆகும், அதிகமா எடுத்துக்கிட்டா உடல் எடை வந்து அதிகரிக்கும். ஸோ வந்து நம்ம எடுத்துக்கிற அளவுல தான் இருக்குது. நம்ம எந்த உணவை எந்த அளவுல எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 8வது நன்மை, சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு நிலக்கடலை பயன்படுது. நிலக்கடலையில விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இ இருந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சருமம் எப்பவுமே இளமையா இருக்கும். சரும சேதம் வந்து குறையும். முகச்சுருக்கங்கள் வந்து தாமதமாக்கப்படும். சருமம் எப்பவுமே பளபளப்பாக இருக்கும். அதனாலதான் நம்ம விட்டமின் இ நிறைந்த உணவுகளை சாப்பிட சொல்றோம். அது வந்து எதுல இருக்கு, நிலக்கடலையில தாராளமாக இருக்குது. அது
அடுத்து 9வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நிலக்கடலை பயன்படுது. நிலக்கடலையிலும் வெள்ளத்திலையும் பல தாதுக்கள் இருக்குது. இதனால உடல்ல பாதுகாப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு பெருக்கிறதுக்கு இந்த ஒரு உணவுகள் பயன்படுது. அடிக்கடி சிலருக்கு சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடாதுன்னா இந்த ஒரு உணவை நீங்கள் எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உங்க உடலுக்கு கிடைக்கும். 10வது நன்மை, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு நிலக்கடலை பயன்படுது. ஏன்னா இதுல புரதம் இருக்குது, சக்தி இருக்குது. இதனால உடல் வளர்ச்சி மேன்படும். ஸோ ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றத விட இந்த நிலக்கடலையை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தால் அவங்க நல்லாவே வளர செய்வாங்க. ஸோ புரோட்டீன் இதில் இருக்கிறதுனால அவங்க நல்லா ஹைட்டாக வளர்கிறதுக்கு இது உதவும். அதாவது அவங்களுடைய உடல் உறுப்புகளும் சரி, அவங்களுடைய உடலும் சரி, வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உணவு அப்படின்னா அது கடலை தாங்க. அடுத்து 12வது நன்மை, கர்ப்பிணி பெண்களுக்கு இது ரொம்பவுமே உதவியாக இருக்கும். ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கிட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் டாக்டர்கிட்ட உங்களை அட்வைஸ் வாங்க சொல்கிறேன்னா, கர்ப்ப காலத்தில் சிலருக்கு சர்க்கரை வியாதிலாம் வரும். சுகர் லெவல் திடீர்னு கூடும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம நிலக்கடலையை நம்ம எடுக்கும் பொழுது, அதாவது கடலை முட்டையை சாப்பிடும்போது சுகர் லெவல் கூடும்ல, அதனால. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இதனால என்ன கிடைக்கும், உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும், உங்கள் உடலுக்கு தேவையான அந்த சக்தி கிடைக்கும், சோர்வு குறையும். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய பேருக்கு சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நிலக்கடலை பயன்படுது. அடுத்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த நிலக்கடலை இருக்குது. அதாவது மூத்த குடிமக்கள் சொல்லுவோம்ல, வயதானவர்கள் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு தசை பலத்தை கொடுக்கறதுக்கும், எலும்பு பலத்தை கொடுக்கறதுக்கும், நினைவாற்றலை கொடுக்கறதுக்கும், சக்தியை கொடுக்கறதுக்கும், இந்த மாதிரி பல நன்மைகளை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பயன்படுது. அடுத்து உடற்பயிற்சி செய்கிறவர்களுக்கு இது ஒரு அருமையான உணவாக இருக்குது. ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு புரோட்டீன் நிறைந்த உணவு எடுக்கணும்னா நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதனால சக்திகள், அந்த எனர்ஜி கிடைக்கும், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் கிடைக்கும், அந்த நாள் முழுக்க வேலை செய்கிறதுக்கும் கிடைக்கும், தசை மீட்பு வேகமாகவே அதிகரிக்கும். நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய இந்த கடலை மிட்டாயை நம்ம அதிகமா யாருமே பயன்படுத்துறது இல்லை. ஆனா ஒரு உண்மைங்க, நம்ம ஊர்ல மலிவான விலையில கிடைக்கக்கூடிய இந்த கடலை மிட்டாயை வெளிநாடுகள்ல எனர்ஜி பார் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வித்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரிய கடலை மிட்டாயா அங்க எனர்ஜி பார் அப்படின்னு விற்கிறாங்க. இது ரொம்ப மலிவு, சுவை, அதிக சத்துக்கள். அதனாலதான் அவங்க அங்கே வித்துட்டு இருக்காங்க. நம்ம தெரியாம இதை விட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னுமே இந்த ஒரு உணவை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிறணும். எவ்வளவு எடுத்துக்கிறணும்னா, அதாவது ஒரு பீஸ் இல்லைன்னா 2 பீஸ், இல்லை 20 முதல் 30 கிராம் அந்த அளவு வச்சுக்கிறோங்க. யாரெல்லாம் இதை கவனமா சாப்பிடணும், நிலக்கடலை சாப்பிட்டா அலர்ஜி ஆகும், ஒவ்வாமை ஏற்படுறவங்க தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எடுக்கிறது நல்லது, இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது. அதிக கலோரி கட்டுப்பாடில் இருக்கிறவங்க, இப்போ நிறைய கலோரிஸ் உடல்ல இருக்கு, உடல் பருமன் இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கடலை மிட்டாய் சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் என்னன்னா, காலை உணவுக்கு பின் எடுத்துக்கலாம், இல்லை மாலை சிற்றுண்டியாக எடுத்துக்கலாம், இல்லை உடற்பயிற்சி செய்ததற்கு பிறகு எடுத்துக்கலாம். நண்பர்களை, விலை உயர்ந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா மட்டும்தான் உடலுக்கு நல்லது என்பது தவறான ஒரு கருத்து. எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க, அது ரொம்பவும் ஒரு தவறான கருத்து. ஆனா அதை விட சத்துகள் கொண்டது இந்த நம்ம ஊர் வேர்க்கடலை. நம்மளுடைய முன்னோர்கள் தினமும் சாப்பிட்ட கடலை மிட்டாய் ஒரு இயற்கையான ஒரு சூப்பரான உணவு. தினமும் அளவோடு சாப்பிட்டால் உடல் பலம், தசை வளர்ச்சி, இதய ஆரோக்கியம், எலும்பு வலிமை, மூளையோடைய செயல்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, என்ன எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இனிமே இந்த ஒரு கடலை மிட்டாயை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.